நுவரெலியா மாவட்டம் லிந்துலை நாகசினை டிலிக்குட்டி தோட்ட பொதுமக்கள் கடந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக தன்னால் முடிந்தளவு நிதியை சேமித்து ஜனாதிபதி செயலகத்துக்கு அவர் செய்யும் நிவாரண பணிக்காக நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் மெடிசாம்புடன் என்றால் பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழலாம். அவர்களின் தொகை 1,81,100 ரூபாய் ஆகும். அதை ஜனாதிபதியின் வங்கி கணக்குக்கு வைப்பீடு சென்றுள்ளார்கள். ஜனாதிபதி எடுக்கும் வேலை திட்டங்களுக்கு நாங்கள் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த செயலுக்கு உதவி புரிந்த தோட்ட மக்கள் தொழிலாளர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், முச்சக்கர வண்டி சாரதிகள், விவசாயிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் ஜனாதிபதி எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு எங்களின் பங்களிப்பை நாங்கள் முழுமையாக வழங்குவோம் என்று இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். தாய் தந்தை இழந்து பிள்ளைகள் தவிக்கிறார்கள், பிள்ளைகளை இறந்து தாய் தந்தையர்கள் தவிக்கிறார்கள். ஆகையினால் இந்த நாட்டில் நமது ஜனாதிபதி அவர்களால் இயன்ற உதவியை செய்து புரிந்து நம் மக்களை காப்பாற்றுவதற்காக இன்னமும் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகையினால் நம்ம உறவுகள் பாதி உறவுகள் மண்ணுக்குள்ளே இருக்கு, அதை எடுக்க முடியாத நிலையில் சில பிள்ளைகள் தவிக்கிறார்கள், சில பிள்ளைகள் மண்ணுக்குள்ளே இருக்கிறார்கள், தாய் தந்தைகள் தவிக்கிறார்கள். ஆகையினால் இந்த நாட்டுக்கு வெளிநாடுகளிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் எவ்வளோ உதவிகள் செய்திருக்காரு. அதே போல் நம்ம மலையகத்த தொழிலாளிகளும் இயன்ற ஜனாதிபதி விஜயத்துக்காக உதவி செய்திருக்கார்கள். அதே போல் நாகசேனை டிலிக்குட்டி எஸ்டேட்டில் எங்கள் பொதுமக்கள் அனைவரும், பொதுமக்கள், உத்தியோகஸ்தர்கள், முச்சக்கர வண்டி சாரதிகள், மற்ற ஏனையவர்கள் அனைவரும் ஜனாதிபதி நிதியத்துக்காக அந்த உதவிக்காக எங்களால் தோட்ட பொதுமக்களால் ஆகிய நாங்கள் எங்களால் இயன்ற நிதி உதவியை ஜனாதிபதி செயலத்துக்கு கையளிக்கும். கடந்த மாதத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள், அவர்கள் எத்தனையோ பிள்ளைகளிலிருந்து, கணவனிலிருந்து, மனைவியிலிருந்து எத்தனையோ ஜனங்கள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்த போதிலும், ஆனாலும் இந்த நாட்கள்ல அந்த ஜனங்களுக்காக எத்தனையோ ஜனங்கள் உதவி செய்தாலும் எங்கள் கருத்தை கொண்டு நாங்க உதவி செய்தோம் நினைச்சு இந்த உதவியை நாங்க செய்யறோம். அதையும் மற்ற ஜனங்களும் இதே மாதிரி செய்யணும்னு எங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னு கேட்டா அந்த ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஜனங்களுக்கு மீண்டும் நாங்க உதவி செய்வோங்கிற நம்பிக்கையோட நான் சொல்றேன்.